தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நாம் பார்க்க போற வீடியோவில் பார்த்தீங்கன்னா சதர்ன் ரயில்வே ஹெட் குவார்டர்ஸ் சென்னையில இருந்து ஒரு 95 வேகன்ஸுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். கூகுளில் போயிட்டு rrcmas.in அப்படின்னு டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த வெப்சைட் வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் இந்த பேஜில் மேலேயே பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ், அதுக்கப்புறம் டிஜிட்டல் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னு ஒரு டேப் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளைன்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணதும் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் மேலேயே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு வியூ ஃபுல் நோட்டிஃபிகேஷன் ஒரு லிங்க் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். மொத்தம் 3 பேஜஸ் இருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் கொடுக்குறேன். இதில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு அதை மட்டும் தான் நான் இதில் சொல்லியிருக்கேன். நீங்கள் கூடுதல் தகவல்களுக்கு டவுன்லோட் பண்ணி படிச்சு பாருங்க. இந்த ஜாபோட கேட்டகரியோட நேம் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இங்கிலீஷ். இதுக்கு பார்த்தீங்கன்னா 95 வேக்கன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்டுக்கு பார்த்தீங்கன்னா 48 வேகன்ஸும், ஓபிசிக்கு வந்து 26 வேகன்ஸும், எஸ்சிக்கு வந்து 14, எஸ்டிக்கு வந்து 7 வேகன்ஸும் அலாட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிசிஏ அல்லது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது பிஎஸ்சி ஐடி படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு டிகிரி கூடவே பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் வந்து ஸ்பெஷலைசேஷன் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 28 வயசு வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசி அப்புறம் நான் கிரீமி லேயர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷனும், டிசபிலிட்டி அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்ட் அதுக்கப்புறம் ஓபிசி கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுக்கு அப்பியர் ஆகும்போது ரீஃபண்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ், அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள், அதுக்கப்புறம் மகளிர், அதுக்கப்புறம் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் மைனாரிட்டி கேண்டிடேட்ஸ் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 250 ரூபா சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் ஃபீஸ் அதாவது இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் 250 ரூபா வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அப்போ மொத்தமாக வந்து ரீஃபண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலை பார்த்தீங்கன்னா முழுக்க கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா ஜெட் கிளாஸ் சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா 18,500 ரூபாய் வரைக்கும் மாத சம்பளமாக கன்சாலிடேட் பேவாக தரதா சொல்லியிருக்காங்க. ஒய் கிளாஸ் சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாயும், எக்ஸ் கிளாஸ் சிட்டியில் பார்த்தீங்கன்னா 22,000 ரூபாயும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்கும், அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லையும் கம்ப்யூட்டரில் வந்து ப்ரொஃபிஷியன்சியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும்தான் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தவறான பதில்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 3 தவறான பதில்களுக்கு 1 மார்க்ஸ் வந்து கழிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸோட எல்லா ஸ்டேஜஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கிறது ரெகுலராக வந்து இந்த rrcmas.in இந்த வெப்சைட் வந்து வாட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லா வித அப்டேட்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் மூலமாக தான் தெரியப்படுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கண்டிஷன் சொல்லிட்டு நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி முழுமையாக அதை பற்றி படித்து தெரிஞ்சுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் பல பயனுள்ள தகவல்கள் எல்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை பதிவு பண்ணுறதுக்கு இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு ஒரு லிங்க் இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்போம். அது கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் பேஜ்னு ஒரு பட்டன் இருக்கா, அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. அதில் மேலேயே பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, அதாவது 6 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் படித்து பார்த்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் டு ஃபில் நியூ அப்ளிகேஷன் ஃபார்ம்னு ப்ளூ கலரில் ஒரு பட்டன் இருக்கா, அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம், அதுக்கப்புறம் உங்கள் எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் அனெக்ஸ் பண்ண சொல்கிறாங்க எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிவிட்டு உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை பதிவு பண்ணுங்கள். ஆன்லைன் அப்ளிகேஷனை பதிவு பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 30/6/2019. ஸோ அதுக்குள்ளே உங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து பதிவு பண்ணுறங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.